Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்வாங்களா, அதுதான் இன்னைக்கு நடந்தது. நான் இட்லி அண்ட் குருமா ரெடி பண்ணேன். எப்பொழுதுமே இல்லாமல் இன்னைக்கு குருமா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணியும் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நான் குருமா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அக்கா என்ன பண்ணாங்கன்னா, நான் கேட்கவே இல்லை, வடைக்கறி வாங்கிட்டு வடைக்கறியும் சாம்பாரும் வடை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தான் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லி இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் பண்ண இது வடைக்கறி. ஃபஸ்ட்டு காட்டினது அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு நான் செஞ்சது. அதான் இன்றைக்கான சாப்பாடு தான். வடை, அப்புறம் மத்தியானம் சமைச்ச முட்டைக்கோசு, அப்புறம் கூட்டை நிறையா இருந்துச்சு, கோவக்காய் கூட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அக்காவுக்காக வச்சுருப்பேன் நான் எப்பொழுதுமே பண்ணி. அதனால் அக்கா நைட்டு கொஞ்சம் சாப்பிடுவாங்க, சாதம் வச்சு சாப்பிடும், அதுக்காக வச்சுருந்தது. ஸோ அதான் இன்றைக்கான ஸ்பெஷல் ஒரு டின்னர் ஒரு ஹெவி டின்னராக போச்சு. அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்கிற மாதிரி டின்னர் ரொம்ப ஹெவியாக போச்சு. அதான் இன்றைக்கி வடை, அப்புறம் இது மாதிரி தான் இன்றைக்கி சாப்பாடு செமையாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நான் வச்ச குருமா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் இன்றைக்கான ஒரு டின்னர். அன்றைக்கி நல்லா ஒரு பிடிச்சிட்டு அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்டடின்னு பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. எப்படியெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, எந்தெந்த சேனல் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். அதாவது சயின்ஸில் ஆட் ஆகிருக்கும், எக்கனாமிக்ஸு, அப்புறம் யூனிட் 5ல் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா எக்கச்சக்கமாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப தெரிஞ்சிடும் இது இந்த சிலபஸ்ஸு, இது இந்த சிலபஸ்ஸு, அதாவது இந்த யூனிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சேனல் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் இவங்க ஈஸியாக நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு தமிழகம், அப்புறம் வேர்ல்டு, அப்புறம் என்ன நடக்குது, விளையாட்டில் என்ன நடக்குது எல்லாமே வரும். ப்ளஸ் ஒரு ஆர்டிகல்ஸும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்றைக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முதல் நாளில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு ரீடிங் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்ப்பேன், சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் தான் பார்ப்பேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ உட்காந்து நான் பார்ப்பேன். ஸோ நல்லாயிருக்கும். அது மாதிரி பட்ஜெட் வீடியோ அதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. ஸ்கீம் எல்லாமே தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு நம்ம அவங்க டெலிகிராம்குள்ளே போனீங்கன்னா அவங்க கொஸ்டின் போட்டிருப்பாங்க. அது போட்டு ஆன்சர் பண்ணாலும் இன்னும் நமக்கு அன்றைக்கி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு அன்றைக்கி அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் தினமணி நியூஸ் பேப்பர் போடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் வரும், இல்லைன்னா 3 நிமிஷம் கூட வரலாம். ஸோ அது எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி கொண்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நான் பார்ப்பேன், அது தேவையான எழுதி நான் வச்சுக்குவேன். ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க நியூஸ் பேப்பர். ஒரு தினமணி இல்லாட்டி தினமலர் இல்லாட்டி தினத்தந்தி, ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும், மாற்றி வரும். அக்கா தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அது பார்ப்பேன். அதில் முக்கியமாக என்ன வரும் பார்த்திங்கன்னா, பட்டம்னு ஒரு பட்டம், அதாவது கலந்து ஒரு வாரம் நம்ம படித்ததெல்லாம் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. நல்லாயிருக்கும். அதுவும் அந்த வாரத்தில் என்னென்ன படித்தோமோ அதை ஒரு கொஸ்டினாக கேட்டு நமக்கு வெளியே கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி அது மாதிரி வரும். ஸோ தினத்தந்தியில் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி அதுவும் வரும். ஒரு வாரம் அப்புறம் வரும். வாரம் வராது, மாதம் மந்த்து எண்டில் வர மாதிரி இருக்கும். 22, 23 அந்த மாதிரி எண்டில் டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 15க்குள்ளே என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அது ரிலேட்டடாக ஃபுல்லாகவே நமக்கு ஒரு கோ த்ரூ பண்ணி கொடுத்துருப்பாங்க, தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு படித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அது மாதிரி சேர்த்து வச்சுருப்பேன் அது மாதிரி. ஸோ அதுதான் நான் எழுதிட்டுருக்கேன், பார்த்து எழுதிட்டுருக்கேன். இன்னும் நல்லா இதாக இருக்கும். அது மாதிரி தான் எழுதிட்டுருப்பேன் நான். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, கடந்து வந்த பாதையிலே நிறையா கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. நமக்கு எது தெரியுதோ தெரியலையோ அதை பார்த்து ஹைலைட் பண்ணி நான் படிப்பேன். அப்புறம் அதிலே பிரிச்சுக்குவேன். அதாவது இது கரண்ட் அஃபேர்ஸ் இது இந்தியன் பாலிட்டிக் உள்ளது, இது யூனிட் 5க்கு உள்ளது, யூனிட் 6க்கு உள்ளது அப்படின்னு சொல்லி நான் தனித்தனியாக பிரிச்சுக்குவேன். இது இதான் நான் சொன்னேன், பட்டம்னு சொன்னேன்னா. ஸோ அதுக்குள்ளே ஒரு கொஸ்டின் ஆன்சர் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ரிலேட்டடாக என்ன படிச்சிருக்கோமோ அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி
இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். பேப்பரில் நம்ம எழுதி வச்சுக்கிறத பேப்பராக வச்சுருந்தா அது மாதிரி எக்ஸாம் போகிற நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இது வருடமலர், ஒரு வருஷம் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தினமலரோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இது வாங்கினோங்கன்னா நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் இது நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே சினிமா வரைக்கும் இருக்கும். யாராவது சிறந்த படம், தேசிய விருது முதற்கொண்டு இதில் ஆட் ஆகிருக்கும். எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஜனவரி மந்த்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இதில் அது எல்லாமே இருக்காது. இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ அது நல்லா கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறையா இருந்துச்சு. நிறையா நான் சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ இதே என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி விலாக் இதுதான். நான் இதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ.